வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். ஆரம்பிச்சோம். இந்த போராட்டத்துடைய வெற்றிக்கு நம்ம அருகாமையில இருக்கோம் அப்படின்றத நான் மகிழ்ச்சியோட சொல்லிக்க விரும்புறேன். அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு போனாங்க இல்லையா, சட்ட நிபுணர் குழு ஆலோசனை அதில் நடந்ததுல வந்து ஆற்றல் அரசு சார் கையிலிருந்து வந்த தகவல் என்னன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அடிப்படை ஊதியம் அப்படின்றது 20,600 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் நம்முடைய நிர்வாகிகள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதில் நான் பெரிதும் நம்பக்கூடிய அவர் வந்து ஆற்றல் அரசு. ஏன்னா அவர் தான் வந்து மே மாத தீர்ப்பை நமக்கு சாதகமாக வாங்கி கொடுத்தாரு. இப்போ வந்து அவங்க தலைமையில் நடந்த அந்த மீட்டிங்கில் அவர் என்ன பேசணும் அப்படின்றத இப்போ வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார். ஸோ அதில் வந்து நம்ம சார்பாக கோரிக்கை வச்சதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு உங்களை ஹலோ சார் சொல்லுங்க. அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்து சிறப்பான முறையில் கையாண்டோம். அதனைத் தொடர்ந்து இந்த 12வது நாள் போராட்டம் என்பது என்ன சொன்னோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலித்து அது முதல்வர் மனதில் பிரதிபலித்து பணி நிரந்தரம் என்கிற ஆணையை நோக்கி செல்ல வேண்டும் என்றும் அதற்கான 99% பணிகள் முடிந்து விட்டதாக சொல்கிறார். அது மட்டுமல்லாது நமக்கு வந்து அவங்க இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 11 மாதம் இருக்கு இல்லையா, அந்த 11 மாதத்துக்குமே இடைநிலை ஆசிரியருக்கு தர வேண்டிய அந்த கிரேட் பே 20,600 தரதா கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் ஆற்றல் அரசு சார் சொல்லியிருக்காரு, மே மாத வழக்கில் எங்களுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி சம்பளம் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் 10,000 கொடுக்குறீங்கன்னா அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக மாறிடுன்றதுனால அதையும் அரசு வந்து ஆலோசனை பண்ணுது. அவர் வந்து அமைச்சர் வந்து அவரே வந்து இடைநிலை ஆசிரியருக்கு உண்டான அந்த பே தரேன்ட்டாங்க. ஆனால் ரெகுலர் அப்படின்றது வந்து நமக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனால் சேலரி வந்து அவங்க என்ன சேலரி வாங்குறாங்களோ அந்த ஃபுல் சேலரி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ அமைச்சர் வந்து முதல்வரை பார்த்துட்டு வந்து சொல்றதா சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அவங்க இப்போ ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க சட்டக்குழு மூலியமா, இந்த மே மாத சம்பளம் வந்துச்சுன்னா நம்மளுடைய மொத்த சர்வீஸுமே வந்துடும். அதனால அவங்க கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க. ஒருவேளை நைட்டே கூட இந்த போராட்டத்தை கலைக்கணும்னு அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை என்கிற பட்சத்தில் நாம் இன்று கூட்டியது போன்றே நாளைக்கு இதைவிட அதிகமாக நம்முடைய அனைத்து 17 ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வர வேண்டும். நம்முடைய ஒற்றை கோரிக்கையை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்றால் இன்று எப்படி நாம் அரசுக்கு நம் பலத்தை காண்பித்தோமோ அதே போன்று நாளையும் காண்பிக்க வேண்டும். அனைவரும் மீண்டும் வர வேண்டும். நம் ஒற்றை கோரிக்கையை நாம் வென்றெடுக்க வேண்டும். இப்போ வந்து இந்த நியூஸை வந்து வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நண்பர்கள் அனைவரும் போராட்ட களத்தை நோக்கி வந்தால் நம்முடைய பணி நிரந்தரம் நிச்சயமாக சாத்தியப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டம் தொடரும். நாளை 11 மணிக்கு டிவிஐ வளாகத்தில் நாம் மீண்டும் அந்த தொடர் போராட்டத்தை செய்யதான் போகிறோம். இன்று எப்படி அதிதீவிர போராட்டம் செய்தோமோ அதே போன்ற அதிதீவிர போராட்டம் மக்கள் அனைவரும் பேசும் வகையில் நாளை இன்னும் வலிமையாக இன்னும் ஒற்றுமையுடன் எழுச்சியுடன் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.